ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 10,000 அசல் தொகைக்கு முதலாண்டு 10% மற்றும் இரண்டாம் ஆண்டு 20% வட்டி வீதத்தில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி 21 வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஓகேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10% அதிகரிக்குதுன்றான். இப்போ 10%னா நான் 10 எழுதிக்கிறேன், டிவைட் பை பர்சன்டேஜ்னாவே டிவைட் பை 100 பண்ணிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். அப்போ என்னங்க 1/10 இருக்கு. அப்போ எவ்வளோ அதிகரிக்குது? 1 வந்து அதிகரிக்கிறது. 10 இருந்தது 11 மாறி இருக்கு. அப்போ எனக்கு என்ன எழுதலாம்? 11 டிவைட் பை 10 அப்படின்னு எழுதலாம். இப்போ ரெண்டாவது வருஷம் பாருங்க, 20% அதிகரிக்கிறதுன்றான். இப்போ நான் அந்த பக்கம் எழுதுறேன். 20னா நான் ஒரு சதவீதம்னா டிவைட் பை 100 பண்ணிக்கலாமா? ஒரு 20 20 20 100. அப்போ 5 கூட 1 அதிகரிக்கிறது. அப்போ என்ன எழுதலாம்? 6. 5 கூட 1 கூட்டினா 6 டிவைட் பை அடிமானத்துல இந்த 5 போட்டுக்கோங்க. இப்போ நான் பிரிக்கிறேன். 11 66. இதை நான் முதல்ல 5ஆல் வகுக்கிறேன், அதுக்கப்புறம் 10ஆல் வகுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? 5ஆல் வகுத்து என்னங்க கிடைக்கும்? 13 65 கிடைக்குது. ரிமைனிங் 1 இருக்குது, ரைட்டுங்களா? நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன், இது 0 போட்டுக்கிறேன். 2 10. அதுக்கப்புறம் இந்த 10 இருக்குது, 10ஆல் வகுத்தோம்னா ஒரு டிஜிட், ஒரு ஜீரோக்கு ஒரு டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தள்ளி வரும், ரைட்டுங்களா? அப்போ என்ன வருங்க? 1.32% வரும். இன்ட்டு மொத்த தொகை எவ்வளோங்க? 10,000 rupees, ரைட்டுங்களா? இங்க பாருங்க, 2 டிஜிட்டுக்கு 2 ஜீரோ வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் இருக்குதுங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 132 இன்ட்டு 100, ரைட்டுங்களா? என்னங்க கிடைக்கும்? 132,000 ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தொகை முதல் ஆண்டு 5% மற்றும் இரண்டாம் ஆண்டு 6% வட்டி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிடப்படுகிறது. அசல் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 rupees எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 21 கேட்டிருக்கான். இப்ப பாருங்க, இதை சக்சஸிவ் பர்சன்டேஜ் மெத்தட்ல பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா தெரியணும். ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி டிவைடட் பை 100. ஸோ இதுதான் ஃபார்முலா. அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா ஏன்ற இடத்துல வந்து பிளஸ் பண்ணணும், குறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏ கொடுத்தோன்னா ஏன்ற இடத்த மைனஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கு கான்செப்ட். ஸோ பார்க்கலாங்க. இப்போ ஏன்றது வந்து 5%, ரைட்டுங்களா? பிளஸ் பின்றது வந்து 6%, பிளஸ் ஏ இன்ட்டு பி, அதாவது 5 இன்ட்டு 6 டிவைட் பை ஃபார்முலா இருக்கிற 100, ரைட்டுங்களா? பண்ணலாமா? ஸோ 6 5 கூட்டினீங்கன்னா 11 பிளஸ் 5 30 டிவைட் பை 100. நான் இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். 3 10ஆல் டிவைட் பண்ணோம்னா எனக்கு 0.3 வந்து கிடைக்கும். அப்போ 11 பிளஸ் 0.3னா 11.3 கிடைக்கும், ரைட்டுங்களா? இன்ட்டு எவ்வளோ ரூபாங்க? 5,000 rupees, ரைட்டுங்களா? 11.3%. பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 பண்ணிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணுறேன், ஒரு ஜீரோக்கு ஒரு டிஜிட் கேன்சல் பண்ணுறேன். இப்போ ரிமைனிங் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 113 இன்ட்டு 5 தான் எனக்கு ரிமைனிங் இருக்குது, ரைட்டுங்களா? சரி, ஓகே. இதில் யூனிட் டிஜிட் மெத்தட் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 3 5 15, ரைட்டுங்களா? அப்போ ஆப்ஷனில் ஏபிசின்னு எடுத்துக்கங்க. ஏபிசிடின்னு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் எது 5ல் முடியுதோ பெரும்பாலும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் பெருக்கியும் பார்த்துங்க. ஆனால் நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. அந்த 3 5 5 மிச்சம் 1, ஒரு 5 5 1 6, ஒரு 5 5, ரைட்டுங்களா? ஸோ 565 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்க. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. 12,000 ரூபாய் அசல் மீது முதலாண்டு 8% மற்றும் இரண்டாம் ஆண்டு வந்து 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2022 கேட்டிருக்கான். இது நீங்கள் டைரெக்டாக கூட பிரிக்க போடலாம். இந்த பாருங்க, இப்போ நான் 12,000 எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? முதலாண்டு 8% அதிகரிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% இருந்தது, 8% அதிகரித்து 108% ஆயிருக்கு, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. என்ன அர்த்தம்? 100% இருந்தது, இது மொத்தம் 100% கணக்கு எடுத்துக்கணும். 100% இருந்தது, 10% அதிகரித்து 110% ஆகுது, ரைட்டுங்களா? மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இங்க 2 ஜீரோ இருக்கிறதுனால 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கணும், ரைட்டுங்களா? 1.08ன்னு வரும், ரைட்டுங்களா? இங்கே 2 ஜீரோ இருக்கிறதுனால ஓகே, ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். ஒரு ஜீரோ இருக்கு, இன்ட்டு 1.1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும், இன்ட்டு 12,000, ரைட்டுங்களா? ஓகே. மொத்தமாக பாருங்க, மொத்தமாக 3 டிஜிட் இருக்கு, ரைட்டுங்களா? மொத்தமாக 3 டிஜிட் இருக்கு. ஏன்னா இது 2 டிஜிட் தள்ளி இருக்கு, இது ஒரு டிஜிட். நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 3 ஜீரோக்கு 3 டிஜிட் கேன்சல் பண்ணிடுறேன், ரைட்டுங்களா? இப்போ 11 பெருக்குங்க. 108 11 பெருக்குன்னா அதே 108 தான்.
வந்துட போகுது, ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளி வரப்போகுது, ரைட்டுங்களா? அப்போ 8811 அப்படின்னு நமக்கு கிடைக்க போகுது இன்ட்டு 12, ரைட்டுங்களா? ஃபுல்லாக பெருக்கி நம்ம ஆன்சர் பார்க்கறத விட ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் மட்டும் பெருக்கி நீங்கள் ஆன்சர் 2 × 16, 16னா 6ல் முடியும். ஸோ 6ல் முடியுது தான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் ஒன்றா பெருக்கி பார்த்துங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். 4th கொஸ்டின் பாருங்கள். 20,000 அசல் தொகைக்கு முதல் ஆண்டு 10%, இரண்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 15%, மூன்றாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது, ரைட்டுங்களா? கூட்டு வட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ 10% என்னங்க, 10 / 100 போட்டோம்னா நமக்கு 10%. அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா மிச்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, கீழே வந்து 10 இருக்குது. 10 கூட 1 ஆட் ஆகி எனக்கு 11/10ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 15%. இப்போ 15 நான் எடுத்துக்கிறேங்க, / பர்சன்டேஜ்னா 100 போட்டுக்கேன், ரைட்டுங்களா? இது 3 5 5, 2 5 10. எவ்வளோ உயர்ந்திருக்கு? 20 கூட 3 சேர்ந்து 23 / 20 அப்படின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 20%. 20னா உங்களுக்கு தெரியும் 1/5 தான். ஸோ 5 கூட 1 ஆட் ஆகி 6/5ன்னு ஆட் ஆயிருக்கு, ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 × 20 வந்து பார்த்தீங்கன்னா 200, 200 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 1000, ரைட்டுங்களா? மேலே 11 × 6 வந்து 66, 66 × 23 பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? 1518 கிடைக்கும், ரைட்டுங்களா? 1518 கிடைக்கும். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வட்டி மட்டும்தான், ரைட்டுங்களா? ஸோ 1000லிருந்து 1518 யூனிட்டை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 518 யூனிட் தான் கிடைக்கும், ரைட்டுங்களா? இப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அசல் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க. 20,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 யூனிட்டுக்கு 1000 யூனிட்டுக்கு 20,000னா 518 யூனிட்டுக்கு எவ்வளோங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆகும். ஸோ 000க்கு இந்த 000 கேன்சல் பண்ணுறேன். அப்போது 518 × 20 மல்டிப்ளை பண்ணுங்க. நீங்கள் வழக்கம் போல் யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 0 வந்துடும், 2 × 16க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 60ல் முடியறது ஆன்சராக வரும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம் பாருங்க. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு, அதாவது எந்த இயந்திரமாக இருந்தாலும் சொல்லுங்க. இயந்திரம்னா என்னங்க? வெஹிக்கல்ஸாங்க, காரு, பைக்கு, ஸோ எதுவாக இருந்தாலும் இயந்திரம் தான். அவருடைய மதிப்பு வருஷம் போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு 1 lakh rupees கொடுத்து ஒரு பைக் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 year கழிச்சு அதே 1 lakh போகுமா? போகாது. என்ன இருக்கும்? குறைஞ்சிருக்கும். ஸோ அதுதான் இங்கே கேட்க வரும். அதுதான் குறையுது தான் வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இயந்திரத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கொடுத்து இப்போ நீங்களே ஒரு வண்டி வாங்கியிருக்கீங்க 50,000, ரைட்டுங்களா? அந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா குறையுது, தேய்மானம் அடையுது. ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 20% தேய்மானம் அடையுது. இப்போ 10%னா பாருங்க, 10 / 100 நம்ம சொல்லுவோமா? அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. எவ்வளோ தேய்மானம் அடைஞ்சிருக்கு? 10ல் 1 தேஞ்சிருக்கு. அப்போ 9/10ன்னு எழுதலாமா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 20%, 20 / 100ன்னு எழுதுமா? ஒரு 20 ஐ 20 100, ஐயில் 1 தேஞ்சிருக்கு. அப்போ 4/5ன்னு சொல்லலாமா? இப்போ இது ரெண்டுத்தையும் எழுதிக்குங்க. 9/10 × 4/5 × எவ்வளோங்க? 50,000. ஸோ 50,000 எடுத்துக்கிட்டேன். 9 × 36, ரைட்டுங்களா? 5 × 50 மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 50க்கும் இந்த 50க்கும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே 1000 இருக்கு. 36 × 1000 பிறகுனா 36,000 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். Indus Classes